ஏப்ரல் மாதத்திற்குள் தென்னிந்தியாவின் உட்புற பகுதிகளில் பதிவு செய்யப்படும் வழக்கமான சராசரி தினசரி வெப்பநிலை என்ன? ஏ 30°C 35°C, பி 20°C 25°C, சி 25°C 30°C, டி 35°C 40°C. சரியான பதில் ஏ 30°C 35°C. சரியான விடை ஏப்ரல் மாதத்தில் கோடைக்காலம் தொடங்குவதால் தென்னிந்தியாவின் உட்புறப் பகுதிகளில் சராசரி வெப்பநிலை 30°C முதல் 35°C வரை பதிவாகிறது. கடல் மட்டத்திலிருந்து தூரம் மற்றும் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவது இதற்கு காரணமாகும். ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகள் பகுதியில் எத்தனை பெரிய ஏரிகள் உள்ளன? ஏ 8, பி 7, சி 6, டி 5. சரியான பதில் பி 7. 2. ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகள் பகுதியில் விக்டோரியா, டாங்கனிகா, மலாவி, துர்கானா, ஆல்பர்ட், கிவு மற்றும் எட்வர்ட் ஆகிய 7 முக்கிய ஏரிகள் உள்ளன. இவை கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு அமைப்பின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளன. அறியப்பட்ட உலகின் வரைபடத்தை வரைந்த முதல் பண்டைய கிரேக்கர் யார்? ஏ அரிஸ்டாட்டில் அரிஸ்டோட்டில், பி டாலமி டோலமி, சி அனாக்சிமாண்டர் அனாக்சிமாண்டர், டி எரடோஸ்தனேஸ் எரடோஸ்தீன்ஸ். சரியான பதில் சி அனாக்சிமாண்டர் அனாக்சிமாண்டர். சரியான விடை சி சோகஸ்மெலி அனாக்சிமாண்டர் கியுமு. 6ஆம் நூற்றாண்டில் அறியப்பட்ட உலகின் முதல் வரைபடத்தை வரைந்த பெருமைக்குரியவர். இவர் புவியியல் மற்றும் வரைபடவியலின் முன்னோடியாக கருதப்படுகிறார். எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்திற்கான சொல் என்ன? ஏ பலதரப்பு வர்த்தகம் மல்டிலேட்ரல் ட்ரேட், பி சர்வதேச வர்த்தகம் இன்டர்நேஷனல் ட்ரேட், சி இருதரப்பு வர்த்தகம் பைலேட்ரல் ட்ரேட், டி உள்நாட்டு வர்த்தகம் இன்டர்னல் ட்ரேட். சரியான பதில் சி இருதரப்பு வர்த்தகம் பைலேட்ரல் ட்ரேட். 1. இருதரப்பு வர்த்தகம் பைலேட்ரல் ட்ரேட் என்பது 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வணிக பரிமாற்றத்தை குறிக்கிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை வலுப்படுத்தவும் சுங்க வரிகளை குறைக்கவும் உதவுகிறது. நிலப்பரப்பு அரிக்கப்படுவது என வரையறுக்கப்படுவது எது? ஏ கடத்துதல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பி தரம் தாழ்தல் டிகிரடேஷன், சி தரம் சமமாதல் கிரேடேஷன், டி படிய வைத்தல் டிபோசிஷன். சரியான பதில் பி தரம் தாழ்தல் டிகிரடேஷன். 10. சரியான விடை பி சோகஸ்மெலி நிலப்பரப்பின் உயரம் பல்வேறு இயற்கை காரணிகளால் அரிக்கப்பட்டு குறைவதை தரம் தாழ்தல் டிகிரடேஷன் என்கிறோம். இது பாறைகள் சிதைவடைதல் மற்றும் அரிப்பு ஆகிய செயல்முறைகளை உள்ளடக்கியது. காவிரி ஆறு எங்கே உற்பத்தியாகிறது? ஏ ஹம்சலாதீவி ஹம்சல்தீவி, பி மேற்கு தொடர்ச்சி மலைகள் வெஸ்டர்ன் ஹாட்ஸ், சி தலைக்காவேரி தால்காவேரி, டி ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேஷ். சரியான பதில் சி தலைக்காவேரி தால்காவேரி. சரியான விடை காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தின் குடகு மலையில் உள்ள தலைக்காவேரி என்ற இடத்தில் உற்பத்தியாகிறது. இது தென்னிந்தியாவின் தட்சிண கங்கை என்று அழைக்கப்படும் ஒரு முக்கிய வற்றாத நதியாகும். ஒரு குறிப்பிட்ட காலநிலை வகையில் கோடை காலத்தை துல்லியமாக விவரிக்கும் கூற்று எது? ஏ அவை மழையாகவும் குளிராகவும் இருக்கும், பி அவை குளிராகவும் வறண்டதாகவும் இருக்கும், சி அவை வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கும், டி அவை வெப்பமாகவும் ஈரமாகவும் இருக்கும். சரியான பதில் சி அவை வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கும். சரியான விடை மத்திய தரைக்கடல் காலநிலை போன்ற குறிப்பிட்ட பகுதிகளில் கோடைக்காலம் மிகவும் வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கும். இப்பகுதிகளில் குளிர்காலத்தில் மட்டுமே மழைப்பொழிவு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல்களை சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் சந்தைகளுடன் இணைக்க மிகவும் வசதியான போக்குவரத்து வகை எது? ஏ சாலை போக்குவரத்து ரோட் டிரான்ஸ்போர்ட், பி விமான போக்குவரத்து ஏர் டிரான்ஸ்போர்ட், சி குழாய் வழி போக்குவரத்து பைப்லைன் டிரான்ஸ்போர்ட், டி ரயில் போக்குவரத்து ரயில் டிரான்ஸ்போர்ட். சரியான பதில் சி குழாய் வழி போக்குவரத்து பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். சரியான விடை சி சோகஸ்மெலி குழாய் வழி போக்குவரத்து திரவ மற்றும் எரிவாயு பொருட்களைக் கொண்டு செல்ல மிகவும் பாதுகாப்பான மற்றும் சிக்கனமான வழியாகும்.
இது கசிவு மற்றும் போக்குவரத்து தாமதங்களை குறைத்து சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்கிறது. பொதுவாக எந்த வகை பாறைகளில் புதைப்படிவங்கள் காணப்படுகின்றன? ஏ. எரிமலை பாறைகள் வால்கானிக் ராக்ஸ். பி. தீப்பாறைகள் இக்னியஸ் ராக்ஸ். சி. படிவுப் பாறைகள் செடிமெண்டரி ராக்ஸ். டி. உருமாறிய பாறைகள் மெட்டாமார்பிக் ராக்ஸ். சரியான பதில் சி. படிவுப் பாறைகள் செடிமெண்டரி ராக்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி படிவுப் பாறைகள் அடுக்குகளாக உருவாவதால் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்கள் சிதையாமல் அவற்றுள் புதைந்து படிமங்களாக மாறுகின்றன. இவை பூமியின் வரலாற்றையும் பழங்கால உயிரினங்களையும் அறிய உதவுகின்றன. வரைபடம் வரையும் அறிவியல் மற்றும் கலை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. புவியியல் ஜியோகிராஃபி. பி. வரைபடவியல் கார்ட்டோகிராஃபி. சி. நிலக்கிடப்பியல் டோபோகிராஃபி. டி. மக்களியல் டெமோகிராஃபி. சரியான பதில் பி. வரைபடவியல் கார்ட்டோகிராஃபி. சரியான விடை பி. சோகஸ்மெலி வரைபடவியல் என்பது வரைபடங்களை உருவாக்குவதற்கான அறிவியல் மற்றும் கலை நுணுக்கங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்புத் துறையாகும். இது புவியியல் தரவுகளை வரைபடங்களாக மாற்றுவதில் கவனம் செலுத்துகிறது. பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை வாழ்க்கை தேவைகளில் ஒன்று எது? ஏ. மேம்பட்ட தொழில்நுட்ப சாதனங்கள். பி. ஆடம்பரமான தங்குமிடங்கள். சி. உணவு நீர் மற்றும் இருப்பிடம். டி. அதிவேக இணையம். சரியான பதில் சி. உணவு நீர் மற்றும் இருப்பிடம். சரியான விடை சி. சோகஸ்மெலி பேரிடர் காலங்களில் உயிர் வாழ்வதற்கு தேவையான மிக முக்கியமான தேவைகள் தூய்மையான உணவு, குடிநீர் மற்றும் பாதுகாப்பான தங்குமிடம் ஆகும். இவை பாதிக்கப்பட்டவர்களின் உடனடி மீட்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய அவசியமானவை. பின்வருவனவற்றில் பயிரிடப்படும் ஒரு முக்கிய பயிராக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. உருளைக்கிழங்கு. பி. பார்லி. சி. அரிசி. டி. மக்காச்சோளம். சரியான பதில் டி. மக்காச்சோளம். சரியான விடை டி. சோகஸ்மெலி மக்காச்சோளம் உலகளவில் பரவலாக பயிரிடப்படும் ஒரு முக்கிய உணவு மற்றும் தீவன பயிராகும். இது பல்வேறு தட்பவெப்ப நிலைகளில் வளரக்கூடியது மற்றும் அதிக உற்பத்தி திறன் கொண்டது. வட அமெரிக்காவின் மிக உயரமான சிகரம் எது? ஏ. மெக்கின்லி மலை மவுண்ட் மக்கின்லே. பி. எல்பிரஸ் மலை மவுண்ட் எல்பிரஸ். சி. எவரெஸ்ட் மலை மவுண்ட் எவரெஸ்ட். டி. கிளிமஞ்சாரோ மலை மவுண்ட் கிளிமஞ்சாரோ. சரியான பதில் ஏ. மெக்கின்லி மலை மவுண்ட் மக்கின்லே. சரியான விடை மெக்கின்லி மலை டெனாலி வட அமெரிக்காவின் மிக உயரமான சிகரமாகும். இது அலாஸ்கா மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இதன் உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6190 மீட்டர்கள் ஆகும். தவறான விடைகள் எல்பிரஸ் மலை ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரமாகும். தமிழ்நாட்டில் எந்த பகுதி அதன் இடப்பொருட்களுக்காக தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது? ஏ. ஈரோடு ஈரோடு. பி. ஆரணி அர்னி. சி. காஞ்சிபுரம் காஞ்சிபுரம். டி. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். சரியான பதில் ஏ. ஈரோடு ஈரோடு. சரியான விடை ஏ. ஈரோடு. ஈரோடு மாவட்டம் விசைத்தறி மற்றும் கைத்தறி ஜவுளி பொருட்களின் மிகப்பெரிய சந்தையாக இருப்பதால் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் வெப்பமண்டல சூறாவளிகளுக்கான சொல் என்ன? ஏ. வில்லி 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 வில்லி. பி. கோரியோலிஸ் கோரியோலிஸ். சி. டைஃபோ டாஃபு. டி. பக்யோஸ் பாக்வியோஸ். சரியான பதில் டி. பக்யோஸ் பாக்வியோஸ். 2. பிலிப்பைன்ஸ் தீவுகளில் ஏற்படும் வெப்பமண்டல சூறாவளிகள் உள்ளூர் மொழியில் பக்யோஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பசிபிக் பெருங்கடலில் உருவாகி பிலிப்பைன்ஸை தாக்கும் வலிமையான காற்றுகளாகும். வட அமெரிக்கா மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளது? ஏ. 16.50%. பி. 15.60%. சி. 20.00%. டி. 24.70%. சரியான பதில் ஏ. 16.50%. சரியான விடை வட அமெரிக்கா உலகின் 3வது பெரிய கண்டமாகும்.
இது பூமியின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 16.50% கொண்டுள்ளது. இது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவிற்கு அடுத்தபடியாக பெரிய நிலப்பரப்பை கொண்ட கண்டமாக விளங்குகிறது. கரடுமுரடான நிலப்பரப்பின் மீது காற்று வீசும்போது உருவாகும் காற்று சுழற்சியை குறிக்கும் சொல் எது? ஏ. ஈரப்பதம் ஹியூமிடிட்டி. பி. சூரிய கதிர்வீச்சு இன்சுலேஷன். சி. சுழல்கள் எட்டீஸ். டி. ஒடுக்கம் கண்டென்சேஷன். சரியான பதில் சி. சுழல்கள் எட்டீஸ். 1. காற்று கரடுமுரடான நிலப்பரப்பில் மோதும்போது ஏற்படும் சுழற்சி இயக்கமே சுழல்கள் எட்டீஸ் எனப்படுகிறது. இது உள்ளூர் காற்று வீசும் திசை மற்றும் வேகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. 2. இவற்றில் எது திராவிட குடும்பத்தின் முக்கிய மொழி? ஏ. மலையாளம் மலையாளம். பி. குஜராத்தி குஜராத்தி. சி. பெங்காலி பங்காளி. டி. இந்தி ஹிந்தி. சரியான பதில் ஏ. மலையாளம் மலையாளம். 6. மலையாளம் என்பது தென்னிந்தியாவில் பேசப்படும் 4 முக்கிய திராவிட மொழிகளில் ஒன்றாகும். இது கேரளா மற்றும் லட்சத்தீவுகளில் அதிகம் பேசப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகியவற்றுடன் மலையாளமும் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?